எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். இப்ப உலக மக்கள் எல்லாருமே யதார்த்தமா இந்த நவக்கிரகங்கள் அப்படின்றதுல மிக பிரதானமான ஒரு கிரகம் எது அப்படின்னா அது குரு பகவான் தான். இப்ப குரு பகவான் ஜூன் மாசம் 2ஆம் தேதி ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நடக்க போகுது. பல பேர் நம்ம மனசுல என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியிலேயாவது எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வளம் செல்வம் சிறப்பு கிடைச்சிடாதா, நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் இது இயற்கையானது. இந்த எண்ணங்கள் தான் மனிதனுடைய வளர்ச்சிக்கு வித்திடக்கூடியது. ஏன்னா மனித முயற்சி பெருசா அல்லது கிரக சுழற்சி பெருசா அப்படின்னா, கிரக சுழற்சியினால் ஏற்படக்கூடிய மனித முயற்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நன்மைகள் இருக்கு பாருங்க, அதுதான் காலத்திற்கு நிலைத்து நிற்கக்கூடியது. அப்படிப்பட்ட சமயத்துலதான் இப்ப நம்ம பிரகஸ்பதி மிதுன ராசியிலிருந்து அப்படியே பெயர்ச்சியாகி கடகத்துக்குள்ள வர்றார். எப்ப? ஜூன் மாசம் 2ஆம் தேதி. சரி, பெயர்ச்சி. இது குருவுக்கு உச்ச வீடுன்னு சொல்றாங்க. பிரகாசம். அப்ப ரொம்ப எல்லோரும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எதுனா இந்த பெயர்ச்சி. இந்த குருவை பத்தி நம்ம ரிஷிகள் சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு எல்லாரும் ரிஷிகளும் மாமேதைகளும் சரி மாமுனிகளும் சரி அவருக்கு பேர் என்னென்ன பேருன்னு பாருங்களேன். அந்தணன், அமைச்சன், ஆண்டலப்பன், குரு, சிகண்டி, சிகண்டிகன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வ மந்திரி, நற்கோள், பிரகஸ்பதி, பீதகன், பொன், மறையோன், வேதன், வேந்தன், தேவகுரு, பிரமகுரு, இதெல்லாம் பிரகஸ்பதிக்குரிய பேர். அதாவது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நம்ம முன்னோர்கள் ரிஷிகள் இட்ட பேர் இத்தனை பேர். அதுல பாத்தீங்கன்னா நற்கோள் அப்படின்னு ஒண்ணு வரும், தெய்வ மந்திரி அப்படின்னு ஒண்ணு. இதை நம்ம எப்படி இதைத்தான் நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். வேந்தன், இந்த வேந்தன்ற வார்த்தையை எடுத்துக்கணும். தேவகுரு, தேவர்களுக்கெல்லாம் அவர் குரு. அதுல பிரம்மகுரு, இவருக்கு மேல ஒரு ஆள் இல்லை. இந்த குருவைத்தான் நவக்கிரகத்துல சுபக்கிரகத்துல, அதாவது நவக்கிரகத்துல கூடிய 9 கிரகங்கள்ல சுபக்கிரகமா கொண்டு வராங்க. முழு முதல் சுபன் யாருன்னா குரு தான். அதனாலதான் குரு பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? பிரதானப்படுத்துறோம். இந்த குருவுக்கு பார்வை மிக அற்புதமான சிறப்பான பார்வை இருக்கு. அந்த பார்வை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிலை அப்படின்றத நம்ம பெரியோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இந்த பிரகஸ்பதி யாரு? இப்ப மக்களுக்கு என்னன்னா, பிரகஸ்பதி வேறு, தட்சிணாமூர்த்தி வேறு. இப்ப பிரகஸ்பதியை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இவர் ஆங்கிரீச கோத்திரத்தில் பிறந்தவர், உதித்தவர், சிந்து தேசத்திற்கு அதிதேவதை, பிரகாசமான ஸ்வர்ணம் போன்ற அங்கங்களை உடைய அதாவது அங்கங்களை உடையவர், தண்டம், கமண்டலம், ஜபமாலை, வரதங்களாலே பிரகாசிக்கின்ற 4 கைகளை உடையவர். நல்லா கவனிக்கணும், 4 கைகளை உடையவர். மஞ்சள் நிறமான ஆடை, மாலை, சந்தனம் இவைகளை தரித்திருப்பவர். இது எப்பயுமே இருக்கும். பிணைத்து கட்டப்பட்ட மஞ்சள் நிறமான துவச்சத்தினாலே பிரகாசிக்கின்ற 8 குதிரைகள் பூட்டிய ரதத்துடன் மகாமேரு மலையை வளமாகி வளம் வரக்கூடியவர். ஒரு புறம் இந்திரன், ஒரு பக்கம் பிரம்மா. நல்லா கவனிங்க, பிரகஸ்பதி யாரு? ஒரு பக்கம் இந்திரன், ஒரு பக்கம் பிரம்மா. இவர்களுடன் பத்மத்தின், அந்த நவக்கிரகம் இருக்கு இல்லையா, அந்த பத்மத்தின் வடதிசையில் நடுவில் வடக்கு முகமாக இருக்கின்ற ஸ்வர்ண பிரதிமையில் நீண்ட சதுரச்சரமான பீடத்தில் அமர்ந்திருப்பவர் தான் பிரகஸ்பதி. நீங்க பிரகஸ்பதிக்குரிய நிலையில நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகஸ்பதியோடு, ஏன்னா இந்திரனையும் பிரம்மா படைப்பு
கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல, அதுக்கு காரணம் வந்து குரு. காசு பணம் செல்வம் செல்வாக்க நம்ம அடையிறவன், அதுக்கு யாரு காரணம்? ஏன்னா இந்திரன். ஏன்னா இவங்களைத்தான் வந்து அவர் என்ன செய்யறாரு, வச்சிருக்காரு. அதனால செல்வ செழிப்பை கொடுப்பதும் குரு. அப்படிப்பட்ட குரு ஒவ்வொரு லக்கணத்துக்கும், நான் சொல்றது லக்கணத்துக்கு, இதுல பல பேர் ராசின்னு நினைச்சுக்கிட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா கமெண்ட்ல போட்டீங்கன்னா சரி, உன் நம்பரை கீழே போட்டுரு, நான் உன்னையும் கூப்பிட்டு பேசுறேன். அதனால ஒவ்வொரு லக்கணத்துக்கும் இந்த குரு பயிற்சி என்ன செய்கிறது என்பதை பற்றி பார்ப்போமா மக்களே? எப்ப அந்த குரு பயிற்சின்னு சொல்றாங்களே, இந்த கும்ப லக்கணத்துல பிறந்தவனுக்கு எப்படி இருக்கு? இந்த வருஷம் காசு வருமா வராதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். கும்பலக்கணத்துக்கு அஞ்சல குரு வந்தப்ப எல்லா பேரும் சொன்னா அப்படி வரும் இப்படி வரும், நாங்க எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்தது தான் மிச்சம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, இந்த கும்பலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அலட்டிக்காத ஆளு யாருன்னா கும்பலக்கணத்துக்காரங்க தான். ஏன் தெரியுமா? எதையுமே எக்ஸ்பிரஸ் காட்டிக்கிற மாட்டாங்க. ஏன்னா அது கும்பம். உள்ள தண்ணி இருக்கா, தானியம் இருக்கா, தங்கம் இருக்கா, யாருக்கும் தெரியாது. ஆனா பழகுவதற்கு நல்ல நண்பர்கள், எதையும் எதிர்பாராம உதவி செய்யறதுல கும்பலக்கணத்துக்காரங்க கெட்டிக்காரங்க. போன ஜென்மத்தில் இவங்க ஆசைப்பட்டது போல இந்த ஜென்மாவில் இறைவன் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற விதி இதுக்குள்ள இருக்கு. ஏன்னா இது காலபுசம் 11ஆம் இடம். இவன் வீட்டுல கடைசி பிள்ளையா பிறந்தா கூட மூத்தவன் செய்ய வேண்டிய அத்தனை இவன் தான் செய்வான். தன் தகப்பனாரை விட தன் தகப்பனார் உடன் பிறந்த இளைய சித்தப்பா இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட தான் இவன் ரொம்ப பிரியமா இருக்கான். இப்படி நிறைய இந்த கும்பலக்கணத்துக்கு ஒரு தத்துவார்த்தம் உண்டு. அப்படிப்பட்ட இந்த கும்பலக்கணத்துக்கு இந்த குரு என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு? தன லாபாதிபதி என்ற அதிகாரத்தை பெறுகிறார். அவன் என்ன, பொருளாதார மேன்மையை கொடுக்கக்கூடியவர். பல பேர் கும்பலக்கணத்துக்கு வந்து இந்த குரு என்ன செய்யறாருன்னா, படிக்க வச்சு இவங்களை வெளிநாடு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தது யாரு அப்படின்னா வந்து இந்த குரு தான். ஏன்னா இவர்களுக்கு தன லாபாதிபதி. அதே மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கக்கூடியது இவங்கிட்ட தான். ஏன்னா ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா ஈஸியா இவங்களுக்கு கிளாஸோட பழகக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருப்பாங்க. என்ன அதனால இந்த கும்பலக்கணத்துக்கு இந்த குரு என்ன செய்யறாரு, 6ஆம் இடத்தில் 6க்கு பயிற்சி செய்யறாரு. அப்ப குருவோட பார்வை 2ஆம் இடத்துக்கு வந்துருது, 5ஆம் பார்வை 10ஆம் இடத்துக்கு வருது. சரி, இது வரைக்கும் வந்து தொழில் விஷயத்துல வந்து தடைகள் நிறைய இருந்தது, அதெல்லாம் விலகிடும். வருமானத்தை பெருக்கும், ஏன்னா பொருளாதார வசதி வாய்ப்புகளை கூட்டும். அதுல இந்த குரு கடகத்துல இருக்காரு, சனி மீனத்துல இருக்காரு. கடன் வாங்கி கூட அழகான சொத்தை உருவாக்கிடலாம். ஆனா கடன் நிலை கூடத்தான் செய்யும். அதுக்காக வந்து கடன் இல்லாம உங்களால ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதுக்காக வந்து கடன் வாங்குறது தப்புலாம் இல்லை. அப்ப உத்தியோக சிறப்பு உங்களுக்கு இயற்கையாவே இருக்கு, உத்தியோகம் கிடைச்சிடும். அதுல கொஞ்சம் கடினமா உழைக்க வேண்டிய நிலை இருக்கு. புதுசா உத்தியோக முயற்சிக்கு போறீங்க அப்படின்னா எதையாவது காசு பணத்தை செலவழிச்சு வாங்கணுன்ற நிலையெல்லாம் இல்லை. பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுல உண்டு. அப்ப இந்த குரு பயிற்சி கும்பலக்கணத்துக்கு எப்படா இருக்குன்னா நல்லா இருக்கு. ஏன்னா உச்ச குரு சனியை பார்க்கிறார். அப்ப வற்றாத ஜீவ நதியா இதுவரைக்கும் அடைபட்டு இருந்தேன். ஏன்னா 2ல சனி இருக்கும்போது நம்ம காசு பணத்துக்கு சங்கடம் கொஞ்சம் சிரமப்பட்டிருப்போம். ஆனா இப்ப குரு பார்க்கும்போது இதுவரைக்கும் நாம விட்ட பணம், போன பணம், வராது பண்ணிட்டோம்லாம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். 10ஆம் இடம் உத்தியோகத்தில் சிறப்பு, தொழில் மேன்மை, சகலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இதுல இருக்கு. ஆனா அடுத்து ராகு அது பயிற்சி வருது. இதை விட என்னன்னா, இந்த சனி என்ன செய்யறாரு, 2ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையா 4ஆம் இடத்தையும் 10ஆம் பார்வையா லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்ப ஒரு பழமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அக்ரி லேண்ட் எதுவும் வருது அப்படின்னா கூட நீங்க வாங்கி போடலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான காலம். அப்ப சில பேர் என்ன சொல்லுவான், மெரைன் எடுக்கலாமாம்பான், மெக்கானிக்கல் எடுக்கலாமாம்பான், டாக்டரா போகலாமா. கும்பலக்கணத்துக்காக டாக்டரா வரலாம், வரக்கூடாதுன்னு என்ன இருக்கு. ஆனாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது இயற்கையா இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் நல்லா இருக்கும், ஆர்கிடெக்ட் நல்லா இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இது போக தான் மற்ற சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிடும்.
அதனால இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது. அதனால குரு சனிசாரம் ஸ்லோவா தான் இருக்கும், ஆனா நல்ல விதமா நிறைவான. சில பேர்லாம் பல கோடிகளை சம்பாதிச்சிருவான் இந்த கும்பலக்கணத்துல பிறந்தவனுக்கு. ராகு பயிற்சி, இந்த ராகு 12ல செவ்வாசாரத்துல வரும்போது இளந்தெரியாத மனிதர்களோட கூட்டு தொழில் பண்றேன்னு சொல்லி காசு மரத்தை மட்டும் வரைய பண்ணிடுறாங்க. இதுல மட்டும் கவனமா இருங்க. சில பேர் நிச்சயமா இதே கும்பலக்கணத்தை சிவில் சர்வீஸ் எழுதணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா சரி, நீங்க எழுதுங்க, உங்களுக்கு அது சாதகமா இருக்கிறது, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது. அதனால ஆனா கும்பலக்கணத்துக்காக நேச்சுரலாவே சுவாச கோளாறு உண்டு. குரு சனிசாரத்தினால உங்களுடைய சுவாச கோளாறு இருந்துச்சுன்னா அதுக்கு முதல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அப்ப இந்த இதுல நம்மளுடைய வழக்கமான வாழ்க்கை தரம் உயருது, பொருளாதார மேன்மை கொடுக்குது. கடன் வாங்கினாலும் கூட அது ஒரு பிரயோஜனமான ஒரு எக்ஸ்பென்சஸ் கொடுக்குது. சூப்பரா இருக்கும். என்ன நண்பர்களே, வாழ்த்துக்கள், வணக்கம்.